ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. சரிங்களா? ஸோ பிகினர் யாராச்சும் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து மணி மேக் பண்ணணும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் மோர் தென் 1000+ வீடியோஸ்க்கு மேலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுபோல் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், வெப்சைட் எதனா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குது, வெப்சைட் பில்டு பண்ணுறது, மோர் தென் ஓகேங்களா? இது போல் ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கிடச்சிரும். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீடியோடைய டைட்டில் பார்த்துருக்கும் போதே தெரியும், பேக் லிங்க் எப்படி பில்டு பண்ணுறது அப்படின்றதா இந்த வீடியோடைய மோட்டிவ். பேக் லிங்க்ஸ்னால் என்ன, பேக் லிங்க்குக்கு நம்ம ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், பேக் லிங்க் இருந்தால் தான் நமக்கு வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேக் லிங்க்கு அது பேக் கண்ட்ரில் எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு டீட்டெயில்டாக அண்டு கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்லி புரிய வைக்க போகிறேன். சரிங்களா? பேக் லிங்க் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லாங் டைம் சர்வே பண்ண முடியுன்றது ஒரு ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். இது யாரும் இந்த அளவுக்கு ஓப்பனாக வந்து சொல்லவும் மாட்டாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஃப்ரீயிலே எடுத்துக்க முடியும். 100% ட்ரஸ்டபிளான கீவேர்ட்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணவும் முடியும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம கிளியர் கட்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், பேக் லிங்க் எப்படி ஃபர்தராக பில்டு பண்ணுறோம், எதுக்காக பில்டு பண்ணணும், பேக் லிங்க்கோட இம்பார்ட்டன்ட் என்ன, சரிங்களா? பேக் லிங்க் இல்லைனா நம்ம வெப்சைட் ரேங்க் ஆகுமா ஆகாதா, பேக் லிங்க் எதனால் நம்ம பில்டு பண்ணணும்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றது ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ வீடியோட டியூரேஷன் மோர் தென் மினிமமாக 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் கிராஸ் ஆகலாம். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாரு, இல்லையா இப்போயே வீடியோ கட் பண்ணிட்டு போயிடு. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய வெப்சைட் நேம் வந்து என்ன அப்படின்றது. என்னோடய வெப்சைட் நேம் என்ன, mrfool.com. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய வெப்சைட்டுக்கு எவ்வளோ டொமைன் ரேட்டிங் இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா இதில் இருந்தால் இதுதான் பேசிக். ஏன்னா அது எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுதுன்றதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வந்துச்சுன்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா mrfool.com. ஓகேங்களா? என்னுடைய வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு டொமைன் ரேட்டிங் இப்போ வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து HTTPS ஓகேங்களா, அதாவது SSL அந்த கோடு வந்து ஆட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை அதாவது ஷார்ட்டாக இது போல் உங்களுடைய நேம் என்னவோ, அதாவது வெப்சைட் நேம் .comனா .comனு போடுங்களா, கண்ட்ரி பேஸ்மெண்ட் .in.us இது போல் நீங்கள் எந்த டொமைன் வச்சுருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இதை போல் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செக் அத்தாரிட்டின்னு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோனில் இருக்கிறதால இப்போது இந்த டைம் என்னான்னு சரியாக தெரியல. ஒன் டைம் இருங்க, பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த டொமைன் ரேட்டிங் செக் பண்ணுறதால இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஃபோனில். அடிக்கடிக்கு இது வந்து ஒர்க் ஆகாமே போயிடுது. சரிங்களா? இப்போ வருது பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா வந்துடுச்சா? mrfool.comக்கு எவ்வளோ இருக்குது, டொமைன் ரேட்டிங் கிட்டத்தட்ட 35 இருக்குது. ஓகேங்களா? தென் எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது அப்படின்னா 699 பேக்லிங்ஸ் வந்து இருக்குது. லிங்க்டு வெப்சைட்னு பார்த்தாச்சுன்னா 66 வெப்சைட் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா, டொமைன் ரேட்டிங் ஏற்றுறதோ அண்டு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றுறதோ ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. குவாலிட்டியான வெப்சைட்லேருந்து நம்ம பேக் லிங்க் பில்டு பண்ணாலே சரி. அதுவுமே எப்படி என்ன ஏதுன்ற டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ mrfool.comக்கு பாருங்கள், டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, 35 இருக்குது. தென் ஒரு 6 மந்த்துக்கு பேக் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 40+ இருந்தது. டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது. இன்றைக்கி ஒன்று காட்டுதுன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 40 காட்டும், திடீர்னு 45 காட்டும், திடீர்னு 50 காட்டும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 காட்டும். ஓகேங்களா? ஸோ டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட்டு காட்டும், ஒவ்வொரு ரிப்போர்ட்டு காட்டும். சரிங்களா? ஸோ டொமைன் அத்தாரிட்டி மட்டும்தான் நம்மளால் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடாக வந்து நம்மளால் நிறுத்தி வைக்க முடியும். ஓகேங்களா? இது டொமைன் ரேட்டிங். சரிங்களா? ஸோ டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஸ்டாண்டர்டாக நிறுத்தி வைக்கவே முடியாது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பேய்டு சர்வீஸாக உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும், டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னாலுமே இது எங்கிட்ட இல்லை, நீங்கள் யாருக்கிட்ட போனாலுமே டொமைன் ரேட்டிங்ன்றது ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு இருக்குன்றது கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 6 மந்த் ஆர்
3 மந்த் மட்டும்தான் யாராக இருந்தாலும் கேரண்டி கொடுப்பாங்க தவிர இது ஸ்டாண்டர்டாக லாங் டைம் இருக்குமானா இருக்காது. ஏன்னா டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு வெப்சைட்லேருந்து நம்ம பேக்லிங்ஸ் பில்டு பண்ணுறோம் இல்லையா, அந்த வெப்சைட்டு கம்பல்சரி ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும். ஓகேவா, டொமைன் எக்ஸ்பிரி ஆகிட்டாலும் சரி, இல்லை அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆர்டிகல் டிலீட் ஆகிட்டாலும் சரி, இல்லை 404 301 இது போல் மோர் தென் எந்த எரர் வந்தாலுமே ஆர்டிகல்ஸ் அந்த கீவேர்ட்ஸ் மிஸ் ஆகிட்டாலே இங்கே இருக்கக்கூடிய டொமைன் ரேட்டிங்கில் இருக்கியா இந்த பேஜஸில் அப்டேட் அங்கே பாட்டை வந்து க்ரோல் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் யூஆர்எல் அந்த வெப்சைட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது மூலிமா இருக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் மோர் எல்லாமே நமக்கு ரிடியூஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ டொமைன் ரேட்டிங் 35 இருக்கு இல்லையா, அது வந்து 30 கூட காட்டும். அதாவது டக்குன்னு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டொமைன் ரேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போயுமே அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் டொமைன் அத்தாரிட்டிக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் தான் ஸ்பேம் ஸ்கோர் ஏறுதலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரியா, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்னுடைய MrFood.comக்கு அதாவது டொமைன் ரேட்டிங் அண்டு அத்தாரிட்டி. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து டொமைன் ரேட்டிங் பார்த்தாச்சு 35 இருக்குது. ஓகேவா, ஒரு பிகினராக இருந்து காமனாக வரக்கூடிய கொஸ்டின், எப்படி ப்ரோ உங்கள் வெப்சைட்டுக்கு மட்டும் இவ்வளோ இருக்குது, எங்களால் இது பில்ட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு, அதுக்கு ஏதாச்சும் மெத்தட் இருக்கான்னா மெத்தடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபர்தராக வேலை செஞ்சாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும் ஒன்று. அதே சமயத்தில் நாம் தான் மற்றவங்ககிட்ட கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். சரியா, சரி, இப்போது டொமைன் ரேட்டிங் பார்த்தாச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. தென் வெப்சைட் யூஆர்எல் வந்து மேலே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் போய்ட்டு ஈஸியாக டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ டொமைன் ரேட்டிங் பார்த்தாச்சா, அடுத்ததாக டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ நான் இதிலேருந்து டேரெக்டாக பேக்கில் வந்துடுறேன். ஓகேவா, தென் இப்போது டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணுறதுக்கு DAPA செக்கர் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து அடிக்கடிக்கு நான் வந்து பேஜஸ் யூஸ் பண்ணுறதால பின் பண்ணி வச்சதால் எனக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் SEOchecker.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த யூஏ வந்துடும். ஓகேவா, ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் DAPA செக்கர்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து குக்கீஸ் பேஸ் பண்ணி இந்த டக்குன்னு வந்துடுச்சு. சரிங்களா, ஸோ அது கொடுத்துட்டு வெப்சைட் நேம் கொடுத்துட்டு தெரியுதுங்களா, அந்த இடத்த MrFood.com இந்த இடத்த கொடுத்துருக்குன்னா, ஸோ இங்கே பாருங்கள் ஐ எம் நாட் ரோபோட் இந்த இடத்த டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது கம்பல்சரி டிக் பண்ணணும். நீங்கள் இது வந்து ஒரு ஹியூமனாக பாட்டான்றதால வெரிஃபிகேஷனுக்காக அவங்க அந்த வெப்சைட்டில் வச்சுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்களுமே இது வந்து கொடுத்து தான் ஆகணும். அப்படி சம்டைம் கொடுக்காம இங்கே பார்த்தீங்களா கீழே வந்து செக் DAPAன்னு இருக்கே அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வராது. ஐ எம் நாட் ரோபோட் இந்த பட்டன் கம்பல்சரி நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா லோடிங் அங்கே தான். ஸோ லோடிங் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் ரிசல்ட் வரும். அது என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா URL வெப்சைட் நேம் போட்டு MrFood.com வந்துடுச்சா. இந்த இடத்த நல்லா பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணியே காட்டுறேன். தெரியுதுங்களா, MrFood.com ஸ்பெல்லிங் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நான் வேறு வெப்சைட் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இது என்னோடய வெப்சைட். தென் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கம்பல்சரி தெரியும். சரியா, சரி, இப்போது டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 59 வச்சுருக்கேன் என்னோடய வெப்சைட்டுக்கு. நண்பா, ஒரு வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி 59லாம் கொண்டுட்டு வரது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. கிட்டத்தட்ட அதுக்கு நீங்கள் சொன்னால் சிரிச்சிருவீங்க. இது வரைக்கும் 5000 போஸ்ட்டுக்கு மேலே வெப்சைட்லாம் போட்டு அதுக்கெல்லாம் பேக்லிங்க் பில்டு பண்ணேன். ஏதோ ஒரு ரீசனுக்காக ஓப்பனாக சொல்கிறேன், கூகுளில் வந்து கோர் அப்டேட்டால் மொத்த ஆர்டிக்கல் டிலீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தள்ளப்பட்டு எல்லா ஆர்டிக்கல் அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, பேசி தான் ஆகணும். பட் பரவாயில்ல, தேவையில்லாத டாபிக்குள்ளே போகிறோம். இந்த வாங்க, இப்போது டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 59 வச்சுருக்கேன். ஓகேங்களா, ரொம்பவே ஒரு டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அத்தாரிட்டியும் பில்டு பண்ணி வச்சுருக்கோம் டொமைன் அத்தாரிட்டி. ஓகேவா, தென் பேஜ் அத்தாரிட்டி 39 இருக்குது. பேக்லிங்ஸ்னு வந்து பார்த்துச்சுன்னா டெக்னிக்கல் பேக்லிங்ஸு 9K அப்படின்னா 9000 பேக்லிங்ஸ் வந்து இருக்குது. குவாலிட்டி பேக்லிங்க்னு பார்த்தாச்சுன்னா 923 பேக்லிங்க் இருக்குது. அது என்ன ஒரு குவாலிட்டி பேக்லிங்க்கு, அதுனா டெக்னிக்கல் பேக்லிங்க்கு. குவாலிட்டி பேக்லிங்க்குக்கும் டெக்னிக்கல் பேக்லிங்க்குக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. குவாலிட்டி பேக்லிங்க்னா டொமைன் அத்தாரிட்டி ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்த பாருங்கள் DA இருக்கு இல்லையா, அது போல் உங்கள் வெப்சைட்டில் ஒரு 5 4 2 10 இது போல் இருக்குன்னா அது குவாலிட்டி பேக்லிங்க்குள்ளே வரும். DA அண்டு DR ரெண்டுமே 0ல் இருக்குது அப்படின்னா அது டெக்னிக்கல் பேக்லிங்க்குள்ளே வரும். இவ்வளோ தான் ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா, தென் MT தென் SS இதில் வந்து டெக்னிக்கல் பேக்லிங்க் TP. ஓகேங்களா, QBனா குவாலிட்டி பேக்லிங்க், PQனா பேஜ் குவாலிட்டி 10%. ஓகேங்களா, தென் உங்களுக்கு MT அது வேண்டியது கிடையாது. SS ஒரு டொமைனுக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கினாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கனாலுமே சரி, அந்த டொமைன் பேர் இந்த போல் வெப்சைட் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி ஸ்பேம் ஸ்கோர் இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். கம்பல்சரி எப்போவுமே சொல்கிறேன், ஸ்பேம் ஸ்கோர் 1ல் தான் இருக்கணும். நண்பா 10க்குள்ளே தான் இருக்கணும். 10க்கு மேலே போயிடக்கூடாது. இங்கே 10க்கு மேலே இந்த 1 இருக்கிற இடத்த 10% இருக்குன்னா ரெட்டில் காட்டும். புரியுதுங்களா, ஸோ எப்போவுமே உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் 1ல் மட்டும்தான் இருக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா, தென்
இதில் டொமைனுக்கான ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷம் எக்ஸாக்டிங்காக 231 நாள் இன்னையோட ஆகிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வெப்சைட்டுக்கு பார்த்துட்டிங்க, டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் இப்போ ரெண்டுத்தையும் பார்த்துட்டுமா? வீடியோடைய கான்செப்ட் என்ன, நம்ம பேக்லிங்க்னா என்ன, பேக்லிங்க் எதனால் பில்டு பண்ணுறோம், பேக்லிங்க்குடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போது டொமைன் ரேட்டிங்கும் சரி, டொமைன் அத்தாரிட்டியும் சரி, பேக்லிங்க் பில்டு பண்ணால் தான் ஏறும், இல்லைனா ஏறாது. புரியுதுங்களா? இதுதான் காமனான கொஸ்டின். ஸோ பேக்லிங்க் பில்டு பண்ணதால தான் இதுக்கான ஸ்கோர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. டொமைன் ரேட்டிங்குமே ஏறி இருக்குது, டொமைன் அத்தாரிட்டியுமே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ பேக்லிங்கான ப்ரூஃப் இங்கே பாருங்கள், டெக்னிக்கல் பேக்லிங்க், குவாலிட்டி பேக்லிங்க் இது இருக்கிறதால தான் ஸ்கோர்ஸ் வந்து ஏறி இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போது நம்ம வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் போட்டிருக்கோம், அது ஏறிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ காமனாக வரக்கூடிய கொஸ்டின் வந்து என்னவா இருக்கும், ஏன் ப்ரோ நம்ம பேக்லிங்க் எடுக்கணும், பேக்லிங்க்கு அப்படி என்ன தான் இருக்குது அந்த பேக்லிங்கில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை நண்பா, சொல்கிறோம் புரிஞ்சுக்குங்க. இப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமைன் வாங்குகிறோம். ஓகேவா? அன்னைக்கு ரேஞ்சில் 1000 பேர் வாங்கியிருக்கலாம் ஒன்று. அதே சமயத்தில் ஆல்ரெடி காம்படிட்டர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பல பேர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க கூட போய் நம்மளை எப்படி சொல்கிறது, அவங்க கூட போய் சண்டைக்கு போக முடியுமா? ஓகேங்களா? அவங்கள கூட நம்ம போயிட்டு ஒரு டாப் 10க்குள்ளே ரிசல்ட்டுக்குள்ளே நம்மளாலே வர முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக முடியும். முடியாமலாம் போகாது, கண்டிப்பாக முடியும். பட் ஆனால் அது எப்படி முடியும், அதுதான் இந்த பேக்லிங்க். ஓகேங்களா? ஸோ இந்த பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா தான் நம்மளால் வந்து சைட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக ரேங்க் ஆன் பேஜுக்கு கொண்டு வர முடியும். சரிங்களா? சரி, இப்போ வந்து டொமைன் ரேட்டிங் அண்ட் டொமைன் அத்தாரிட்டி பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்லிங்க்கு எப்படி பேக் எண்டில் பில்டு பண்ணுறது, பேக்லிங்க் வந்து எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது நம்ம நல்லா பார்த்துக்கலாம். இப்போ என்னோடய வெப்சைட் நேம் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன், misterfull.com. ஓகேங்களா? சைடு நேம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பாருங்கள் சைடு எப்படி இருக்குது, சைடு யூஐ எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் டுவெல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கரண்ட் வெர்ஷன் அப்டேட் என்னவோ அதுதான், வித் லைசன்ஸ் கீவோடு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ப்ரோ வெர்ஷன் ஃபுல்லி. ஓகேவா? இது ஏன் அந்த இடத்த எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன தீம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நியூஸ் பேப்பர் 12 ஓகேங்களா, அதிலே அப்டேட் வெர்ஷன் என்னவோ அதுதான் போய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வித் லைசன்ஸ் கீயோட தான் நம்ம அதாவது வெப்சைட்டில் எந்த தீம்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது ப்ரோ வெர்ஷனாக தான் இருக்கும், ஃப்ரீ கிடையவே கிடையாது. சரியா? சரி, இப்போது பேக்லிங்க் எப்படி பேக்கெண்டில் இருக்குது அப்படின்றத பார்த்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆர்டிகிள்ஸே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டிக்கலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எதிராக பேக்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் மட்டும் ப்ளூ கலரை ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது பேக்லிங்க் காமனாக உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் எடுத்தாலும் சரி, மற்றவங்களுக்கு யாருக்கு எடுத்தாலுமே இது மோர் தென் பேக்கெண்டில் நம்ம ஒரு பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னாலே இது போல் இருக்கும். சரியா? ஸோ பேக்லிங்க் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்த இடத்த பாருங்கள், டாடா மோட்டார்ஸ் ஷேர் ஸ்ப்ளிட் டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு ஒரு பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கே பாருங்கள், டாடா மோட்டார்ஸ் அந்த கீவேர்ட்ஸ்க்கு பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம். அதே போல் டாடா மோட்டார்ஸ் ஷேர் ஸ்ப்ளிட், ஓகேங்களா, இதுக்குமே பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம். அது என்ன பேக்லிங்க் எக்ஸாம் எடுத்துட்டா, இப்போது இந்த கீவேர்ட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன ஆகும், டக்குன்னு பார்த்தீங்களா வேறு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் kumaranetwork.com இந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு நாம் ஒரு பேக்லிங்க் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இது வந்து பாருங்கள் கீவேர்ட்ஸ் வேறையாக இருக்குது, பட் ஆனால் பேக்லிங்க் இப்போ நம்ம கொடுத்ததுக்காக தான் இந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், பேக்கில் வந்துட்டேன். இப்போ வேறு கீவேர்ட்ஸ் கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த கீவேர்ட்ஸ் கிளிக் பண்ணோடனே பாருங்கள் என்னுடைய இதே பேஜில் இருக்கக்கூடியது மறுபடியும் ரீடைரக்ட். ஏன்னா வந்து இன்டர் லிங்க் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்காக நம்ம இதுக்கு இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஷேர் ஸ்ப்ளிட்ஸ்னு இருக்குது, அதாவது ப்ரைஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸ்டாக்ஸ் ப்ரைஸு, அது கிளிக் பண்ண வேண்டியது அது பார்த்தீங்களா வேறு வெப்சைட்டு, அதாவது இப்படி நம்ம வெப்சைட்லேருந்து ஒன்று கொடுத்துருக்கேன், அதே போல் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து ஒன்று கொடுத்துருக்கேன். ரீசன் என்னென்னா, நம்ம வெப்சைட்லேருந்து நாமளே கொடுக்குறது வந்து இன்டர் லிங்க். ஓகேங்களா? அதுவே தேர்ட் பார்ட்டி யூசர்ஸ் வந்து, அதாவது உங்களுதாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், மோர் தென் யாராக ஒன்றா இருக்கட்டுமே, யார் வெப்சைட் ஒன்றா இருக்கட்டுமே. ஸோ அதர் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் கொடுக்கும்போது இதுதான். ஓகேங்களா? இது வந்து அவுட் பவுண்ட் லிங்க். ஓகேங்களா? என்ன ப்ரோ எனக்கு சரியாக புரியல ப்ரோ, எனக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, நண்பா பேக்லிங்க் எடுக்கிறதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இன்டர் லிங்க்கு, இன்னொன்று அவுட் பவுண்ட் லிங்க். இன்டர் லிங்க் அப்படின்னா நாம் வெப்சைட்டில் போடுறோம் இல்லையா, இப்போ நம்ம போஸ்ட்டோட யூஆர்எல், இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா, இப்போ நான் ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். ஹோம் பேஜுக்கு வந்துட்டு ஒரு பல போஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் மோர் தென் ஒரு 6 10 போஸ்ட்டு காமிக்குது சிங்கிள் பேஜில் அப்படின்னா, இங்கே பாருங்கள் காமிக்குதா, இதிலிருந்து ஏதோ ஒரு யூஆர்எல் வந்து பர்டிகுலராக இப்போ டாடா மோட்டார்ஸ் சம்மந்தமான ஒரு 6-7 ஆர்டிகல்ஸ் ஒரு ஈவனாக போட்டிருக்குன்னா, ஒரு தொடர்ந்து போட்டிருக்குன்னா, அப்போது அதே கீவேர்ட்ஸ்க்கு வேறு ஆர்டிகல்ஸ் நான் போட போகிறேன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கீவேர்ட்ஸ் ஒரு பேக் லிங்க் கொடுக்குறது இன்டர் லிங்க். அதாவது நம்ம வெப்சைட்லேருந்து நாமளே ஒரு யூஆர்எல் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கீவேர்ட்ஸ்க்கு அது இன்டர் லிங்க் ஒன்று.
அவுட்பாண்ட் லிங்க்னா அதே கீவேர்ட்ஸ்க்கு வேறு யாராச்சும் போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய வெப்சைட் யூஆர்எல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது வந்து அவுட்பாண்ட் லிங்க். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பேக் லிங்க்கு பில்டு பண்ணணும். ப்ரோ நீங்கள் எப்படி பில்டு பண்ணணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஆர்டிகல்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கலில் டாடா மோட்டார்ஸ், ஓகேங்களா, இந்த கீவேர்ட்ஸ் இருக்கா, இந்த கீவேர்ட்ஸ்க்கு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன பண்ணுது, குமரன் நெட்வொர்க் .com இந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த வெப்சைட்டுக்கு நான் பேக் லிங்க் எடுத்திருக்கேன், அதாவது நான் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? நான் கொடுத்ததால தான் அந்த வெப்சைட்டுக்கு வந்து பேக் லிங்க்ன்றது ஒன்று போயிருக்கு. சரியா? அது எப்போ வரும் அப்படின்னா வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டும் நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். உங்களுக்கு புரியும், ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இது போல் மல்டிபிள் வெப்சைட் வந்து நான் ரெஃபரன்ஸ் கொண்டு வருவேன். புரியுதுங்களா? ஸோ பேக் லிங்க்ன்றது நாமளாக கொடுத்தா தான் மற்றவங்களுக்கு கிடைக்குமா தவிர அவங்களா நினச்சாலாம் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போது நான் வந்து எப்படி ஒருத்தருடைய வெப்சைட் வந்து நான் கொடுத்துருக்கேன், நானாக கொடுத்ததால தான் அவங்களுக்கு பேக் லிங்க் கிடைக்குது. அதுபோல் தான் நீங்கள் என்ன பார்த்து எனக்கு கொடுத்தா தான் எனக்கு பேக் லிங்க் கிடைக்கும். இல்லைனா நான் தான் உங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே யாருமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பேக் லிங்க்ன்றது ஒன்று கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தேவை அப்படின்னா நாம் தான் காசு கொடுத்து வாங்கியாகணும். அதுக்காக தான் நம்ம வந்து பெய்டு சர்வீஸாக பேக் லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன். சரிங்களா? சரி ப்ரோ, இப்போது பேக் லிங்க்னா என்ன, பேக் லிங்க் பேக் எண்டில் எப்படி இருக்குது, பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இப்போ ஒரு சாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேக் லிங்க் கொடுத்ததால தான் அதர் பேஜுக்கு போகுது. எக்ஸாமுக்கு 2 வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். புரியுதுங்களா? ஸோ 2 வெப்சைட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் இன்டர்னல் லிங்க் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இதெல்லாம் எங்கே வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும் அப்படின்னா டிஏபிஏ செக்கில் பார்த்தீங்களா, அந்த டெக்னிக்கல் பேக் லிங்க் அண்ட் குவாலிட்டி பேக் லிங்க் அந்த இடத்த வந்து கவுண்டனிங் ஆகும். ஃபார் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து அந்த அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பேக் லிங்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மோர் தென் 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துகிட்டு தான் அப்டேட் ஆகும். இடத்த உடனே ரீஃப்ளெக்ட் ஆகிடாது. புரியுதுங்களா? ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரியா? சரி, இப்போ வந்து காமனாக இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா பேக் லிங்க்னா என்ன, பேக் லிங்க் நம்ம ஏன் எடுக்கிறோம்? ஓகேங்களா? ஸோ பேக் லிங்க் எப்படி நம்ம போட்டுக்கிறன்றது உங்களுக்கு காமிச்சிட்டேன். அது வந்து இன்டர்னல் லிங்க் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டேன். அவுட்பாண்ட் லிங்க் அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டேன். தென் அது ரெண்டுத்தையும் எடுக்கிறது மூலிமா டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் எப்படி ஏறும் அப்படின்றதும் அதையுமே நம்ம பார்த்தாச்சு. சரியா? சரி, இப்போது பேக் லிங்க்கு இவ்வளோ நேரம் பேசுகிறோம்ல, இந்த பேக் லிங்க் வந்து காம்படேட்டர் கூட எப்படி போய் சண்டைக்கு போவோம், அதாவது அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம எப்படி மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போது பல பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணலாம். இப்போது நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குமே. ரெட்டி டாக்டர் ரெட்டியில் இது ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்டது பார்த்துருக்கோம். இப்போது ஒரு கீவேர்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இந்த இடத்த, புரியுதுங்களா? டாக்டர் ரெட்டின்றது ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்குலாம் தெரியும் நண்பா. டாக்டர் ரெட்டி ஸ்டாக்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அந்தமாரி பார்த்தாச்சுன்னா ஒரு சிம்பிளாக டாக்டர் ரெட்டியை பற்றி ஒரு கீவேர்ட்ஸ்லாம் நம்ம இப்போ ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பாருங்கள், ஸ்டாக்ஸோடைய ப்ரைஸு அண்டு கிராஃப் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டுடைய கிராஃப் ஷீட் இருக்குது. தென் கீழே போக மோர் தென் இது வந்து ரொம்பவே பாப்புலரான எல்லா வெப்சைட் தான் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? மணி கண்ட்ரோல் இருக்குது, அது இல்லாமல் ஸ்க்ரீனர் இருக்குது, தென் க்ரோ இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே பாப்புலரான ஒரு வெப்சைட்டுங்க. சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? என்எஸ் இந்தியா இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா ரொம்பவே பாப்புலராக கரண்ட் ரேஞ்சில் வரக்கூடிய வெப்சைட்டுங்க. சரிங்களா? சரி, இப்போது இப்போ இங்கே பாருங்கள் எத்தனை ரிசல்ட் இருக்குது, ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவோமா? 1 2 3 இங்கே ஒரு 3 ரிசல்ட் இருக்குது. 4 5 6 7 8 9 ஆவரேஜாக ஒரு பேஜுக்கு ஒரு 10 ரிசல்ட் அந்த கணக்கு வச்சுக்கோங்களேன், ரொம்பலாம் வேண்டாம். இந்த 10ல் உங்களுதும் ஒன்று வரணும் அப்படின்னா எப்படி வருவீங்க? ஏன்னா இவங்களாம் வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்கிறவங்க. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டால் 15 வருஷத்துலேருந்து 25 வருஷம் டொமைனாக இருக்கும். நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் நண்பா, நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லா வெப்சைட்டுமே வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு வெப்சைட். இதுக்கெலாம் மில்லியன் கணக்காக டிராஃபிக் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டால் இப்போ கீழே இருக்கிறது இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சப்டொமைன் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்கள், இதுவுமே சப்டொமைன் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே நல்லா வாட்ச் பண்ணுங்கள், சப்டொமைன் தான். தெரியுதுங்களா? எல்லாமே சப்டொமைன் தான். இதில் எதுவும் மெயின் டொமைனாக இருக்க மாரி ஒன்று கூட தெரியல. இங்கே தெரியுதுங்களா? எல்லாமே சப்டொமைன் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. மில்லியன் கணக்கு டிராஃபிக் வரும்னு நான் சொன்னேனா இல்லையா? ஸோ மில்லியன் கணக்கில் டிராஃபிக் வரக்கூடிய எல்லா வெப்சைட்டும் சப்டொமைனில் தான் ரன் ஆகிட்டுருக்குது. புரியுதுங்களா? என்னால் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், ஓப்பனாக சொல்ல முடியாது. வெப்சைட்டோடைய யூஆர்எல் அவங்களுக்கு தெளிவாக ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்குதுக்கான ரீசன் என்னென்னு தெரியும். அதாவது இவ்வளோ தான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே சொல்ல முடியாது. முடிஞ்சால் புரிஞ்சுக்கோ.
நல்லா ஒவ்வொரு யூஆர்எல் பாருங்கள். இப்போ moneycontrol.comன்றதான் வெப்சைட்டுடைய யூஆர்எல். அப்போ முன்னாடி என்ன இருக்குது புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லா வெப்சைட்டும் நல்லா பாருங்கள். https போட்டு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? www போட்டிருக்காங்க. தென் இது எல்லாமே சப்டொமைன்ஸ். அப்போ மெயின் டொமைனில் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது வேறு வேலை செஞ்சிட்ருக்குது. டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகணும் அப்படின்னா எப்படி ஒர்க் பண்ணணுன்றது ஒரு ரெஃபரன்ஸ் இதோட தெளிவாக ஓப்பனாக யாரும் சொல்ல மாட்டாங்க நண்பா. இதுதான் மேட்ரு, சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே க்ரோ மட்டும்தான் வந்து .inல அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ் ஹோம் பேஜ் வந்து ரேங்க் ஆகிட்டுருக்குது, சரிங்களா? மற்ற எதுவுமே ஹோம் பேஜில் வந்து ரேங்க் ஆக கிடையாது. எல்லாமே சப்டொமைனாக ரேங்க் ஆகிட்டுருக்குது. எல்லாமே பாருங்கள், சரிங்களா? எல்லாமே சப்டொமைன் தான். இங்கேயும் பாருங்கள் சப்டொமைன் தான். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம ரேண்டமாக ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணலாமா, இல்லை பாப்புலராக இருக்கக்கூடிய அதெல்லாம் வேண்டாம். இங்கே அடியில் இருக்குது இல்லையா, இந்த பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த வெப்சைடு தெரியுதுங்களா? என்ன ப்ரோ உள்ள டேட்டாவே ஒன்றும் இல்லையே, எப்படி ப்ரோ அந்த ரேங்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, பார்க்குறவங்களுக்கு டேட்டா இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அது எப்படி சொல்கிறது புரியாமல் போகலாம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மார்க்கெட்டிங்குடைய லைவ் மார்க்கெட் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதை பார்க்கும்போது ஆக்சுவலி இதுதான் டேட்டாவே. உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்கணுன்றதெல்லாம் எனக்கு இல்லை, இதுதான் டேட்டாவே, சரிங்களா? ஸோ இதெல்லாம் அப்பப்போ அப்டேட் ஆகும். இதை வந்து நான் எக்ஸாம்புக்கு தான் சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. எக்ஸாம்புக்கு தான் இந்த வெப்சைட்டை பார்த்தாச்சு. இது ரேங்க் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்ம சர்ச் பண்ண கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா டாக்டர் ரெட்டி ஸ்டாக்ஸ். இதை பற்றி ஜஸ்ட் ஃபார் இதை தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த கீவேர்ட்ஸ்க்கு நாம் எப்படி ரேங்க் பண்ணலாம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைட்டில்ஸ் நல்லா பார்க்கணும். ஃபஸ்ட்டிலேருந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு டைட்டிலையும் பார்க்கணும். இதுக்கு ஈவனாக ஒரு டைட்டில் அண்டு ஃபோக்கஸ் கீவேர்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சுது ஒன்று, ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்களா கூட தான் நம்ம சண்டைக்கு வர போகிறோம். டாப் 10 ரிசல்ட்டுக்குள்ளே தான் நம்ம வர போகிறோம். அப்படின்னா ஒவ்வொரு டொமைனுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனாக சொல்கிறேன், பேக் லிங்க்கு பில்டு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம யார் கூட சண்டைக்கு போகிறோன்றதை தெரிஞ்சுக்கணும். சண்டைன்றதே நான் ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கேன் நண்பா, ஓகேங்களா? நம்ம யார் கூட காம்படிட்டர் கூட மோத போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணணும். அதுவே தெரியாமல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு, சரியா? ஸோ நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது கடைசியாக ஏன்னா வந்து டாப் 10ல் இருக்கிறது அதை ஃபஸ்ட்டாக 3 ரிசல்ட்டு சொன்னீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவீங்க, சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், கடைசியாக இருக்கிறதே எடுக்கிறேனே, கடைசியாக இருக்கிறத எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன் இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டுனா நான் என்ன பண்ணுறேன், ஒன் மோர்லேருந்து அப்படியே டேரெக்டாக ஃபுல்லி பேக் வந்துடுறேன், ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், நான் பேக்கில் வரேன். இப்போ பேக்கில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வெப்சைட்டுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் அண்டு எவ்வளோ பேக்லிங்ஸ் பில்டு பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் பேஜுக்கு சொல்கிற நண்பா, ஹோம் பேஜுக்கு சொல்ல கிடையாது. இது வந்து சப்டொமைன்ஸ் எல்லாமே, புரிஞ்சுதுங்களா? ஸோ ஏஜ் எவ்வளோ இருக்குது அந்த டொமைனுக்கு அப்படின்றது டீட்டெயில்டாக பார்த்துருவோம், சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் வந்து DAPHL வந்து இந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், டொமைன்ன்றது வேறு, ஓகேங்களா? முன்னாடி பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸோ இது சப்டொமைன், நல்லா புரிஞ்சுக்குங்க, சப்டொமைன், ஓகேவா? ஸோ இங்கே ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போது செக் DAPA அந்த ரிசல்ட்டை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த வெப்சைட்டு அந்த பர்டிகுலர் பேஜுக்கு எவ்வளோ யூஆர்எல்ஸ் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க A to Z எல்லா டேட்டாவுமே நமக்கு வந்து இப்போ கிடச்சிரும், ஓகேங்களா? தென் என்ன இது சுற்றிக்கிட்டே இருக்குது, வரமாட்டேங்குது, வரும், வராமலாம் போகாது, சரிங்களா நண்பா? ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் அவ்வளோ டென்ஷன், ஓகேங்களா? டென்ஷன் இல்லை, அதுக்கும் மேலே, சரியா? ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்கள், நமக்கு வந்து ஆக்சுவலி இது எப்படி சொல்கிறது, ஏஜ் காட்டலை. ஏன்னா வந்து டாட்டினாக இருக்குது. கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனுக்கு மட்டும்தான், அதாவது இன்டர்நேஷ்னல் டொமைனுக்கு மட்டும்தான் டொமைனுக்கான ஏஜ் காட்டும், புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து ஏஜ் காட்டலை, சரி விடுங்க. ஆனால் ஏஜ் இஸ் வெரி மஸ்ட்டு. உங்களுக்கு அதை எப்படி ப்ரூவ் பண்ணுற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது DA டொமைன் அத்தாரிட்டி 28 இருக்குது. பேஜ் அத்தாரிட்டி சிங்கிள் பேஜுக்கு கிட்டத்தட்ட 34 வச்சுருக்காங்க. TP டெக்னிக்கல் பேக்லிங்க்கு 3, குவாலிட்டி பேக்லிங்க்கு டெக்னிக்கல் பேக்லிங்க்கு 16, குவாலிட்டி பேக்லிங்க்கு 3, சரிங்களா? தென் பேஜ் குவாலிட்டி 19% இருக்குது, ஓகேவா? தென் அடுத்ததாக ஸ்பேம் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது, சரிங்களா? தென் இந்த டொமைனுக்கு வந்து நமக்கு என்னன்றது, அதாவது டொமைன் ஏஜ் பார்க்க முடியல, ஏன்னா அது வந்து .in டொமைனாக இருக்குது, சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள், .in டொமைனாக இருக்குது. அதனால் கண்ட்ரி பேஸ் பண்ண எந்த டொமைனுக்குமே வந்து உங்களுக்கு வந்து டொமைனுக்கான ஏஜ் காட்டாது, சரிங்களா? ஸோ .com, .net, .org இதுமாரி இன்டர்நேஷ்னல் டொமைனுக்கு மட்டும்தான் எப்போயுமே டொமைனுக்கான ஏஜ் காட்டும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் கேரக்ட் டொமைன்ன்றதால, ஓகேங்களா? அதில் நிறைய இருக்குது டொமைன் செலக்ட் பண்ணுறதுல கூட, சரியா? சரி, இப்போது இந்த பேஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
டொமைன் அத்தாரிட்டி அண்டு பேஜுக்கு எவ்வளோ பேக்லிங்க் போட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம். என்னது, அதாவது இந்த பேஜுக்கு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க 16 இருக்குது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் டொமைன்ஸ்க்கு மட்டும், அதாவது சப்டொமைன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு மட்டும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாட்டா வெரிஃபைன்னு கேட்குறது கொடுத்தாச்சு. இப்போது நம்ம செக் பண்ணுறோம். என்னது, அந்த டொமைனுக்கு மட்டும் செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஜுக்கு செக் பண்ணோம். என்னது, அந்த டாக்டர் ரெட்டி அந்த ஸ்டாக்ஸ்ன்ற அந்த பேஜுக்கு எவ்வளோ பேக்லிங்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது செக் பண்ணோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பர்டிகுலராக அந்த டொமைனுக்கு மட்டும் எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து இப்படி தான் நீங்கள் பார்த்தாகணும், வேறு வழியே கிடையாது. சரியா? ஸோ இப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தது பேஜ், இப்போ பார்க்குறது வந்து சப்டொமைன்ஸ். சரியா? ஸோ இப்போது இந்த டொமைனுக்கு வந்து பாருங்கள், சப்டொமைனில் டொமைன் அத்தாரிட்டி 28, பேஜ் அத்தாரிட்டி 43, டெக்னிக்கல் பேக்லிங்க்கு 13,000 இருக்குது, குவாலிட்டி பேக்லிங்க்கு 2,000 இருக்குது, பேஜ் குவாலிட்டி 17, எம்டி அண்டு எஸ்எஸ் ஸ்பேம் ஸ்கோர் 1 தான் இருக்குது. சரியா? சரி, இப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, இது 2. மூணாவதாக என்ன பண்ணுறோம், சப்டொமைன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்டொமைனையுமே தூக்குறோம். அந்த முன்னாடி இருக்கிற அந்த கீவேர்ட்ஸுமே தூக்குறோம். இதுதான் டொமைன் நேம். ஓகேங்களா? இதுதான் டொமைன் நேமே. ஓகேவா? இப்போ நான் பண்ணுறோம், மறுபடியும் இப்போ செக் பண்ணுறோம். சப்டொமைனுக்கு இருந்தது, இப்போ மெயின் டொமைனை வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொன்றும் பேக்கெண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கார் எங்கே இருக்குது, 1 2 வேறு ஏதோ 1 3. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போது செக் டிஏபிஏ கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, மெயின் டொமைனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து டாப் 10ல் ரிசல்ட் வருதுன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் பேக்கெண்டில் ஒவ்வொருத்தரும் எப்படி பேக்கெண்டில் வேலை செய்கிறாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஒரு பேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் பல விதமான லூப் ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஒரு லூப் ஹோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கின்றதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், வெறும் டொமைனுக்கு மட்டும், அதாவது டொமைன் பேருக்கு மட்டும் இங்கே பார்த்தீங்களா, வெறும் நமக்கு எவ்வளோ இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி 28, அந்த டொமைன் ஹோம் பேஜுக்கு வெறும் பேஜ் அதாவது டொமைன் அத்தாரிட்டி பேஜ் அத்தாரிட்டி 47 வச்சுருக்காங்க. டெக்னிக்கல் பேக்லிங்க் வந்து 706 இருக்குது, குவாலிட்டி பேக்லிங்க்கு 100 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்கு வேலை செய்ய கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், அவங்க ஹோம் பேஜுக்கு வேலை செய்ய கிடையாது. ஓகேவா? நான் கேரண்டி அடித்து சொல்ல முடியும். இப்போது இதில் தான் உங்களுக்கு என்ன புரியுது, யாருக்காச்சும் புரியுதா? கண்டிப்பாக சொல்கிறது புரியத்துக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, நீங்கள் வீடியோவை ரிவர்ஸ் அடித்து ஓட்டி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ண லிங்க்கு வந்து அந்த பேஜோடைய யூஆர்எல் எடுத்தோம். அந்த பேஜுக்கு ஒரு விதமான பேக் லிங்க் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த பேஜில் இருந்த கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சப்டொமைனுக்கு மட்டும் பேக் லிங்க் செக் பண்ணோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டொமைன் பேருக்கு மட்டும் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 3 விதமான பேக் லிங்க் ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது பேக் எண்டில். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஹோம் பேஜுக்கு அவங்க வேலை செய்ய கிடையாது. பர்டிகுலராக அவங்க ஒர்க் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா சப்டொமைனுக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சப்டொமைனில் ஒர்க் பண்ணுறது இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு தனியாக பேக் லிங்க் எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய காம்படிஷன் சாரி நண்பா, இப்போ உங்களுடைய காம்படிட்டர் வந்து ஓவராலாக எவ்வளோ பேக் லிங்க் இருக்குது அப்படின்றது ஈஸியாக நீங்கள் பார்த்துறீங்க. ஏன்னா சப்டொமைனுக்கு எவ்வளோ பேக் லிங்க் இருக்குதோ அதை விட நீங்கள் அதிகமாக எடுத்தாலே வேலை முடிஞ்சுது ஒன்று. அது இல்லாமல் இப்போ அந்த பேஜ் ரேங்க் ஆகுது இல்லை, அந்த பேஜுக்கு அவங்க எவ்வளோ பேக் லிங்க் எடுத்திருக்காங்கன்றது அதையுமே நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்கண்ணே? ஸோ அந்த பேஜுக்கு எவ்வளோ பேக் லிங்க் இருக்கோ அதை விட 5 மடங்கு இல்லை 2 மடங்கு எடுத்தாலே போதுமானது, அந்த பொசிஷனுக்குள்ளே வந்துடலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு டொமைன் நம்ம பார்த்தோம், ஃபுல்லாக பார்த்தோமா, கரெக்டு தானே பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிமிலராக பேக் எண்டில் வந்து சேம் அதே போல் அதே கீவேர்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நான் வேறு கூட எடுத்து நான் செக் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போது டாக்டர் ரெட்டி ஸ்டாக்ஸ் போட்டாச்சு. இப்போ ரிசல்ட் வருதா? இப்போது இங்கே வந்து பாருங்கள் .com இருக்குது. இந்த வாட்டி .com .in வேண்டாம், ஏன்னா .in வந்து கண்ட்ரி பேஸ்மெண்ட் டொமைன்றதால இது நமக்கு வரல. இப்போ .com எடுத்துக்கலாம். இங்கே வந்து மணி கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டே ரிசல்ட் வருது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெப்சைட் தெரியாத போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் இது வந்து நம்ம டெக்னிக்கலாக எஸ்இஓவில் நம்ம பார்க்கறதால இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாமளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும். ஃப்யூச்சரில் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வந்து வீடியோஸ் வரும், புது சேனலில். ஓகேவா? சரி, இப்போ நல்லா பாருங்கள் நண்பா, இந்த வெப்சைட்டுக்கு. ஓகேங்களா? இந்த வெப்சைட் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஏகப்பட்ட ஆட் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ டெஸ்க்டாப் மோடு போட்டாச்சு. இப்போ இதை பாருங்கள், வெப்சைட்டோட யூஐ பார்த்துங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நான் செக் பண்ண மாதிரி நீங்களும் செக் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ கன்ஃபார்மாக இந்த வெப்சைட்டாக தானே உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்த பாருங்கள்,
அந்த ஸ்டாக்ஸோடைய கிராஃப் இருக்குது ஓகேங்களா. இது வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். அது எப்படி எந்த பேட்டர்னில் ரன் ஆகிட்டுருக்கு முதல்ல அந்த ஸ்டாக்ஸோடைய ரேஞ்சு காம்படிட்டர் யார் என்னன்றது எல்லாமே அந்த ஸ்டாக்ஸை பற்றின டேட்டா ஒட்டுமொத்த டேட்டாவும் நம்மளால் இதுலேருந்து இந்த பேஜஸ்லேருந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். சரிங்களா. சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா மறுபடியும் சொல்கிறேன். இப்போது நல்லா பாருங்கள், யூஆர்எல் காப்பி பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், யூஆர்எல் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணியாச்சா. இப்போது டேரெக்டாக இங்கேருந்து பேக்கில் வரும். சரிங்களா. ஸோ இதிலேருந்து பேக்கில் வருமா. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து பேக்கில் வரும். இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த இடத்த பாருங்கள், மறுபடியும் சிமிலராக சேம் தான், ஒன்றும் கிடையாது. போகிறீங்க, லிங்க்கு காப்பி பண்ண லிங்க்கு வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க இந்த இடத்த. ஓகேவா. நல்லா பாருங்கள், இது டொமைன் பேர் கிடையாது. ஓகேங்களா. மணி கண்ட்ரோலில் இங்கே நல்லா புரிஞ்சுதுங்களா. சப்டொமைன் www. போட்டிருக்குனாவே அது சப்டொமைன் தான், மெயின் டொமைன் கிடையவே கிடையாது. சரிங்களா. ஸோ moneycontrol.comலேருந்து இந்தியா. ஓகேங்களா. இந்தியா ஸ்டாக் ப்ரைஸ், ஆமாம் ப்ரைஸான போட்டிருக்காங்க, ப்ரைஸ் குவாலிட்டி எதானு அது போல் ஏதோ யூஆர்எல் வந்து பர்மனன்சி கண்ணாமனான்னு போட்டிருக்காங்க டெக்ஸ், அது தேவையில்லாத நமக்கு. சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஐ எம் நாட் ரோபோட் கொடுக்குறோம். இதனோட இவ்வளோ இருக்குது, இருங்க வேறு ஏதாச்சும் வேறு. ஓகே 1 2 டிராஃபிக் லைட்டு 3 தானே இருக்குது. ஓகே போதும். தென் வெரிஃபை 2. ஓகேங்களா. இப்போ பார்த்தாச்சுன்னா ஐ எம் நாட் ரோபோ வந்துடுச்சா. நல்லா பாருங்கள், இது டொமைன் பேர் கிடையாது. ஓகேவா. மறுபடியும் சொல்கிறேன், இது டொமைன் நேம் இல்லை. சரியா. இது ஒரு பேஜ். ஓகேங்களா. இது ஒரு பேஜ். ஓகேவா. சரி, இப்போது செக் டிஏ அண்டு பிஏ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்குங்க, தெரியுதுங்களா. டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, 90 இருக்குது. பேஜ் அத்தாரிட்டி 57 இருக்குது. டெக்னிக்கல் பேக்லிங்க்கு 4000 பேக்லிங்க் வச்சுருக்காங்க. குவாலிட்டி பேக்லிங்க்கு 2000 பேக்லிங்க் வச்சுருக்காங்க. தென் பேஜ் குவாலிட்டி 55% இருக்குது. எம்டி அது வேண்டியதில்லை. எஸ்எஸ் ஸ்பேம் ஸ்கோர் 1 தான் இருக்குது. ஓஎஸ் அது வேண்டியதில்லை. டொமைனுக்கான ஏஜ் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 25 வருஷம் 22 நாள் இன்னோட எக்ஸாக்டிங்காக ஆகுது. நான் தான் சொன்னல, டாப் 10க்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக குவாலிட்டி கொஷின் வேணுமாச்சு. ப்ரோ அப்புறம் எப்படி ப்ரோ எல்லாருமே இருக்கிறவங்களாம் வராங்க, அவங்களாம் எப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னா, அதாவது நண்பா நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ என்ன கீவேர்ட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே சரி, ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து நீ பார்க்குற அப்படின்னா கம்பல்சரியாக நீ ரெகுலராக ஒரு 10 ரிசல்ட் வருதுன்னா அதுதான் வரும். ரொம்ப ரேராக இருக்கும் வீக்லி 1 2 வந்து புதுசாக வருது அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி தான், நம்ம ஒரு கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்படிட்டர் யாரெல்லாம் இருக்காங்க, எவ்வளோ பேக்லிங்ஸ் எடுத்திருக்காங்கன்றது கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த பேஜ்க்கு டாக்டர் ரெட்டின்ற அந்த ஸ்டாக்ஸுக்கு பர்டிகுலராக அவங்க டேட்டா கொடுத்துருக்கிறதுக்கு ஆவரேஜாக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டொமைன் அத்தாரிட்டி அண்டு பேஜ் அத்தாரிட்டி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது விட்டுருங்க. டெக்னிக்கல் பேக்லிங்க்கு குவாலிட்டி பேக்லிங்க்கு, டெக்னிக்கல் பேக்லிங்க்கு 4000 பில்டு பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி பேக்லிங்க்கு 2. ஓகேங்களா. அதாவது 2000, அதை தான் சொல்ல வரேன். அப்போ 4 2 கணக்கு பண்ணிக்கணும். புரியுதுங்களா. ஸோ அதை விட ஒரு 1000 பேக்லிங்க்கு நீ அதிகமாக எடுத்துட்ட அப்படின்னாலே உனதுமே அந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா நண்பா. இப்போது டெக்னிக்கல் பேக்லிங்க்கு முக்கியமாக குவாலிட்டி பேக்லிங்க்கு முக்கியமாக இந்த கொஸ்டின் வருது அப்படின்னா நண்பா குவாலிட்டி பேக்லிங்க்கு தான் முக்கியம். அவங்க எடுத்துருக்கக்கூடிய ஆக்சுவலி இந்த டொமைன் அத்தாரிட்டி பார்த்தீங்களா 90 இருக்குது. 90ன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய வேல்யூ தெரியுமா. இந்த வெப்சைட்லேருந்து இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு ஒரே ஒரு பேக்லிங்க் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம டொமைன் அத்தாரிட்டிக்கு வந்து 10லேருந்து 20% ஏறி போயிடும். ஓகேவா. அது இல்லாமல் வராத வெப்சைட் கூட டிராஃபிக்கு புஷ் பண்ணி விட்டுரும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான டொமைன் இதெல்லாம். சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்குங்க. இப்போது அந்த ஒரே பேஜுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா 4000லேருந்து, அதாவது டெக்னிக்கல் பேக்லிங்க்கு ஒரு 4000, குவாலிட்டி பேக்லிங்க்கு ஒரு 2000. ஓகேங்களா. மொதல் ஒரு 6000 பேக்லிங்க்கு மேலே அந்த ஒரே ஒரு பேஜுக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பேஜஸ் இருந்தாலும் சரி, இது காமனாக அவங்க ஒர்க் பண்ண இருக்க பேட்டர்ன் என்னவோ இது தான். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிற பர்மனன்ஸ் மொத்தத்தையும் தூக்க போகிறோம். தூக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக வந்து அந்த டொமைனுக்கு மட்டும் நான் செக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஏன்னா பேஜுக்கு ஒர்க் பண்ணுறது தனி, பேக்லிங்க்குக்காக அதாவது அந்த வெப்சைட் எவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், வெறும் டொமைன் சப்டொமைனுக்கு மட்டும் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற ஸ்கோர்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா. எல்லாம் பார்த்துக்குங்க, மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இப்போது என்ன பண்ணுறோம், அந்த பேஜுக்கு மட்டும் 1 more செக் பண்ணுறோம். அதாவது சப்டொமைனுக்கு மட்டும் செக் பண்ணுறோம். புரியுதுங்களா. இப்போது இந்த இடத்த வாங்க, ஷாக் ஆகக்கூடாது. ஓகேவா. டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி. ஓகேவா. டெக்னிக்கல் பேக்லிங்க்கு 11 மில்லியன் பேக்லிங்க் இருக்குது. குவாலிட்டி பேக்லிங்க்கு 5 மில்லியன் இருக்குது. ஓகேவா. பேஜ் குவாலிட்டி 47. ஓகேவா. ஸ்பேம் ஸ்கோர் 1. சிமிலராக ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் 220 நாள். மாற்றி சொல்லிட்டு நம்ம இன்னும் 22 நாள்னு சரியாக கவனிச்சிருக்க மாட்டேன். சரியா. ஸோ 220 நாள் ஆகிடுச்சு. சரியா. ப்ரோ என்ன ப்ரோ அந்த ஒரு பேஜுக்கு, அதாவது ஒரு பேஜுக்கு 6000 பேக்லிங்க் எடுத்துருக்காங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் வைஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு 3000லேருந்து 6000 ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவங்க ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்குமே அவ்வளோ கூட வேணாங்க. இந்தியாவுடைய மஸ்ட் பாப்புலரான நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்ஸை பற்றி அவங்க எடுத்திருந்தா கூட அதுவே எங்கேயோ வந்துடும். என்னுடைய கணக்கு பிரகாரம் அவங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து ஸ்மால் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, லார்ஜ் கேப் இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்குது. அது போக ரியல் எஸ்டேட்ஸு அந்தமாரி ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து போயிடுச்சுன்னா இருக்குது. அது போல் பென்னி ஸ்டாக்ஸ் இருக்குது. தென் அது போக மோர் தென் எக்ஸ்ட்ரா டாட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுபோல் ஸ்டாக் மார்க்கெட்டு சம்மந்தமாக நம்ம எதை தேடினாலுமே இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, அப்போது கிட்டத்தட்ட பேக்லிங்க் எவ்வளோ வச்சுருக்காங்க? 11 மில்லியனுங்க. 1 2 கிடையாது. அப்போது குவாலிட்டி பேக்லிங்க்கு 5 மில்லியன் இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ டாப் 10க்குள்ளே வரதா இருந்துச்சுன்னா அப்போது காம்படேட்டர் எப்படி அப்போது இவங்க கூட இந்த கீவேர்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா? ஒர்க் பண்ணலாம். ஆனால் ஒரு வாரம் 2 வாரம் தான் அந்த பொசிஷனில் இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கூகுளே நம்மளுடைய பொசிஷனை வந்து கீழே இறக்கி விட்டுடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் ஸ்டாண்டர்டாக நிற்க வச்சுருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போது நான் ஒரு ஆர்டிகல்ஸ் இந்த பர்டிகுலராக டாக்டர் ரெட்டி பற்றி போட்டிருக்கனாவே கம்பல்சரி மணி கண்ட்ரோல் இந்த வெப்சைட் உரிய அதாவது ஒரு கீவேர்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக இவங்களுடைய வெப்சைட்டுடைய யூஆர்எல் நான் வந்து ரெஃபரன்ஸுக்கு கொடுப்பேன். ஏன்னா வந்து வெப்சைட் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, ஸ்பேம் ஸ்கோர் எதுவுமே இல்லை. ஏன்னா அவுட்பானுக்கு கொடுத்தாலும் இல்லையா? ஸோ நம்ம குவாலிட்டியாக ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ஒரு யூஆர்எல் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வெப்சைட்டுமே கூகுளில் க்ரோல் ஆகும். இதெல்லாமே ரூல் கூட, சரியா? தென் ஃபர்தராக பேக்லிங்க் வந்து எப்படி பேக் எண்டில் ரியாக்ட் ஆகுது அப்படின்றது ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். காம்படிட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதுமே அதுவுமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். கரெக்டு தானே? ஸோ பார்த்துக்குங்க நண்பா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கீவேர்ட்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேட்டர்ன் தான் பேக் எண்டில் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து 11 மில்லியன் கிட்டத்தட்ட 11 மில்லியன் பேக்லிங்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது சாதாரணமாக இல்லை. 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட மோர் தென் 26 இயர்ஸ் வரப்போகுது. அவங்களுக்கு ஒரு மந்த்து சேலரி இந்த பர்டிகுலராக அந்த ஒரு வெப்சைட்டுக்கு மோர் தென் 10 to 25 lakhs ஃபார் மந்த் ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா பாஸ் பண்ணுறது மூலிமா இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமா? இது இஸ் பாசிபிள். கண்டிப்பாக முடியும். நான் சொல்கிறது ரொம்பவே ஒரு கம்மி தான். மோர் தென் 1 crore கூட ஃபார் மந்த்துக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு சாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வெப்சைட் அவ்வளோ ஆட் வருது. ஓகேவா? தென் புரிஞ்சுக்குங்க, பேக்லிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நம்ம என்ன தான் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் வந்து அதாவது என் வெப்சைட்டுக்கு 59 வச்சுருக்குன்னா அது வந்து ஒரு 1%. அதாவது என்னோடய வெப்சைட்டுக்கு வச்சுருக்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு 1% தான் நான் பேக்லிங்ஸே வச்சுருக்கேன். ஓகேவா? தென் உங்கள் வெப்சைட்டுக்கும் இது போல் வந்து பண்ணணும் அப்படின்னா காம்படிட்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். தெரியாமல் ஒர்க் பண்ணாதீங்க, சரிங்களா? பேக்லிங்க் இருந்தால் தான் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். டிராஃபிக் இருக்குனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் கிளிக்குன்றது ஒன்று அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆட் கிளிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ரெவன்யூன்றது அதிகமாக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய வெப்சைட்டுக்கு இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் 59 டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, மோர் தென் டெக்னிக்கல் பேக்லிங்கு, குவாலிட்டி பேக்லிங்லாம் பாருங்கள். அதில் ஒரு 1% கூட கிடையாது. 0.001% தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? டொமைனுக்கான ஏஜ் பாருங்கள், 2 வருஷம் ஆகிடுச்சு. 2 வருஷத்துக்கு டொமைன் அத்தாரிட்டி 59 வச்சுட்டு 9 பேக்லிங்க் வந்திருக்குன்னா அது 2 10 வருஷம் 15 வருஷம் ஆகும்போதெல்லாம் நம்மளும் அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா நண்பா? இப்போதைக்கு நான் ஒரு டொமைன் தான் சாம்பிள் காமிச்சிருக்கேன். இது போல் என்னுடைய பர்சனல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. ஒரு 10 நாள் டொமைன் கூட நம்ம இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக டாப் 10க்குள்ளே ரேங்க் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். இதுக்கு 100% நான் கேரண்டி தரேன். சரியா? தென் அது போல் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. தென் இப்போ பேக்லிங்க்னா என்ன, பேக்லிங்க் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், காம்படிட்டர் யார், காம்படிட்டர் கூட நம்ம ஒரு கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்றது ஒரு டீட்டெயிலாக அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கே சொன்னதான் ஒரு கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி வந்து நம்ம ப்ரோவிஷன் அதாவது ஒரு பெய்டு டூல்ஸான கீவேர்ட்ஸ் ரிசர்ச் டூல் வாங்கணுமானா கிடையவே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம்பிளுக்கு மட்டும் என்னுடைய Mrfull.netக்கான கூகுள் சர்ச் கன்சோலுடைய டேட்டா, ஓகேவா? ஸோ அதை காட்டுறேன். நான் வந்து ஜஸ்ட் அது வேர்ட்ப்ரெஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எந்த ஒர்க்கும் செய்கிறது கிடையாது. ஸோ அதனோட டேஷ்போர்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கூகுள் சர்ச் கன்சோலில். தென் டொமைன் நேம் மேலே பார்த்தா தெரியும் Mrfull.net, ஓகேவா? தென் இதில் வந்து பாருங்கள் லிங்க்ஸ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இதுதான் மெயின். நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு பேக் எண்டில் இருக்குது அப்படின்றது நம்மளுடைய கூகுள் சர்ச் கன்சோலுடைய டேட்டா வச்சு நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம். இப்போயே நான் சொன்ன போல் வீடியோட டியூரேஷன் பாருங்கள், மோர் தென் 25 அதாவது 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்துடுச்சு. வீடியோ டியூரேஷன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் சர்ச் கன்சோலில் இருந்து டேட்டாவை எடுத்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். ஓகேவா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.